ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவாலஜி டாக்ஸ். இன்றைக்கி டிஎன்ஏவோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை யார் கண்டுபிடிச்சா, அதுக்கு நொபேல் ப்ரைஸ் கிடைச்சதோட பின்னணி, அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மூணு காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. டிஆக்சிரைபோஸ் சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ், அதுக்கப்புறம் பாஸ்பேட். இந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரு டிஎன்ஏ. இது ரெண்டு சரங்கள் ஒன்றோட ஒன்று பின்னி ஒரு நீங்கள் ஒரு ஏணியை வந்து கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் டிஎன்ஏ. அந்த ஏணியே வந்து ஒரு சிலிக்கான் ஏணின்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணினீங்கன்னா ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வரும் இல்லைங்களா, ஒரு ஒன்று திரும்பி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதுதான் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த மூணு காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குது? ஸோ டிஆக்சிரைபோஸ் சுகர் அப்படின்னா என்ன? டிஆக்சினா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் எங்கேருந்து ரிமூவ் ஆயிருக்கு? ரைபோஸ் சுகர்லேருந்து ரிமூவ் ஆயிருக்கு. எந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன் பொசிஷன்லேருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கிறதுனால இதை நாம் சொல்லும்போது 2, டிஆக்சிரைபோஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இது ஒரு ரைபோஸ் சுகர். ரைபோஸில் 5 கார்பன் இருக்கும், அதனால நம்ம அதை பென்டோ சுகர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இதுதான் டிஆக்சி ரைபோஸ் சுகர் அப்படிங்கிறதுக்கான மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாஸ்பேட். ஒரு பாஸ்பரஸ், அது கூட 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்குது, PO4. இது சுகரும் பாஸ்பேட்டும் தான் அந்த டிஎன்ஏவோட பேக் போன். ஓகே, பேக் போன்னா சைடில் ஒரு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சராக இது இருக்குது. ஓகே, அப்போ முக்கியமான காம்பனண்ட் எது அப்படின்னா நைட்ரோஜினஸ் பேஸ். நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு பேஸ், அதாவது ஆசிட் பேஸுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஸோ நைட்ரஜன் கண்டெய்னிங் பேஸு தான் நைட்ரோஜினஸ் பேசஸ். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பியூரன்ஸ் அண்ட் பைரமிடன்ஸ். பியூரன்ஸ் என்னென்ன அப்படின்னா அடினைன் அண்ட் குவானைன், இது ரெண்டும் பியூரன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைட்டோசின் அண்ட் தைமின் வந்து பைரமிடன். ஸோ இந்த 4 நைட்ரோஜனஸ் பேசஸ் தான் டிஎன்ஏல இருக்குது. ஓகே, அப்புறம் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது நம்ம அந்த 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு. ஸோ அதில் ஒரு ஸ்ட்ராண்டும் இன்னொரு ஸ்ட்ராண்டும் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி பேரலல் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய டிஆக்சிரைபோஸ் சுகரோட அந்த கார்பனோட பொசிஷன் வேறு மாதிரியும், இன்னொரு ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய டிஆக்சிரைபோஸ் சுகரோட கார்பன் பொசிஷன் வேறு மாதிரியும் இருக்கிறதுனால தான் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எழுதும்போதே 5' to 3' ஆர் 5' to 3' அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். இந்த 5'னா என்ன? ரைபோஸ் சுகரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 கார்பன் இருக்குது. அதில் ஒரு ஸ்ட்ராண்டில் அந்த ரைபோஸ் சுகர் ஆர் த டிஆக்சிரைபோஸ் சுகரோட 5th கார்பன் அவுட் சைடில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த ஸ்டார்டிங் பொசிஷனை தான் நம்ம 5' அப்படின்னு சொல்கிறோம். அதோட லாஸ்ட் அந்த லோவர் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா 3rd கார்பன் ஆஃப் தட் சுகர் தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் 3'. அப்படியே அதுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த பேரலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்டில் பார்த்திங்கன்னா மேலே 3'லேருந்து கீழே 5' ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் அந்த பிக்சரில் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம 5' to 3' அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ இது ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரு ஸ்டாண்டில் மேலே 5' இருக்குது, இன்னொரு ஸ்டாண்டில் மேலே 3' இருக்கிறதுனால தான் நாம் இதை ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், பியூரன்ஸ் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் பைரமிடன். ஸோ பியூரன்ஸ் அடினைன் குவானைன் இல்லைங்களா, பைரமிடன் என்னென்ன தைமின் அண்ட் சைட்டோசின். அப்போ அடினைன் வந்து எப்போவுமே, அடினைன் ஒரு பியூரன், அடினைன் எப்போவுமே தைமின் கூட மட்டும்தான் பேர் பண்ணும். ஸோ அடினைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் தைமின். இது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்க முடியல அப்படின்னா ஏவும் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வச்சு தான் எழுத முடியும், டீயும் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வச்சு தான் எழுத முடியும். ஸோ இந்த ஒரு கீயை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் குவானைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் சைட்டோசின் ஆர் த வைஸ் வர்சா, அதுலேயும் அப்படி தான். ஸோ குவானைன்ங்கிறது ஒரு பியூரின், அதோட
எப்போவுமே அது எது கூட பேர் ஆகும், சைட்டோசின் அப்படிங்கிற பைரமிடன் கூட தான் பேர் பண்ணும். ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ பியூரின்ஸ் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் பைரமிடன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் எத்தனை பாண்ட் இருக்கும், என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா, அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். குவானின் சைட்டோசினுக்கு இடையிலையும் ஹைட்ரஜன் பாண்டு தான் இருக்கும். பட் அடினைன் தைமினுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கும். அதே போல் குவானின் சைட்டோசினுக்கு இடையில ட்ரிப்புள் பாண்ட் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். வேறு ஏதாவது பாண்ட் வந்து டிஎன்ஏல இருக்கா? இன்னும் 2 பாண்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அண்ட் கிளைகோசிடிக் பாண்ட். ஒரு பாஸ்பேட்டுக்கும் சுகருக்கும் நடுவில் இருக்கிறது பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். சுகருக்கும் நைட்ரோஜனஸ் பேஸ்க்கும் நடுவில் கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கும். 2 நைட்ரோஜனஸ் பேஸஸ்க்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் வந்து டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரில் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் எர்வின் சார்காவ் அப்படிங்கிற ஒருத்தரும் டிஎன்ஏல இருக்க நைட்ரோஜனஸ் பேஸஸோட காம்போசிஷன் பற்றி ஒரு ரூல் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அக்கார்டிங் டு ஹிம், நம்பர் ஆஃப் பியூரன்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பைரமிடன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எவ்வளோ பியூரன்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பைரமிடன் இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு பியூரின் பைரமிடன் கூடயும் ஒரு பைரமிடன் பியூரின் கூடயும் தான் பேர் ஆக முடியும். அப்படிங்கிறதுனால A + G = T + C அப்படிங்கிறது தான் சார்காஃப் ரூல். ஹைட்ரஜன் பாண்டிங்கை பேஸ் பண்ணி நமக்கு நீட்டில் கொஷின் கேட்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு ஸ்டாண்டில் அடினைன் தைமின் ரேஷியோ வந்து 20%, அந்த இன்னொரு ஸ்டாண்டில் அடினைன் தைமின் ரேஷியோ வந்து 80%. ஸோ எந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆர் எந்த ஸ்டாண்ட் வந்து டீநேச்சர் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். டீநேச்சர் அப்படின்னா பிரேக் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆப்வியஸாக அது ஸ்ட்ராண்ட் ஏ தான், அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்ட் தான். ஏன்னா அதில் தான் அடினைன் தைமின் ரேஷியோ 20% அப்படின்னு சொன்னோம். அப்போது ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 80% வந்து குவானின் சைட்டோசின் இருக்குது. ஸோ குவானின் சைட்டோசினோட யூனிக்னஸ் என்ன, தே ஹாவ் ட்ரிப்பிள் பாண்ட், 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால ஏ ஸ்ட்ராண்ட் தான் அதிக ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்ட் டு பி ஸ்ட்ராண்ட். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொஷின்ஸ் டிஎன்ஏ பார்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் டிஎன்ஏ ரிலேட்டடான மாலிகுலர் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், டிஆக்சிரைபோஸ் சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ் அண்ட் பாஸ்பேட், இது 3 சேர்ந்ததை நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். சுகர் அண்ட் நைட்ரோஜனஸ் பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நியூக்ளியோசைடு. ஸோ அது கூட பாஸ்பேட் வந்து ஆட் ஆச்சுன்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த 3 காம்பனண்ட்டும் சேர்த்து தான் ஒரு நியூக்ளியோடைடு. ஸோ இவ்வளோ தான் டிஎன்ஏ பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஜுவாலஜி டாக்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.